துவயமந்திரத்தை நன்கு மனசுல தரித்து அதன்படி வாழ வேண்டும். வாய் ஓயாமல் திரும்ப திரும்ப துவயத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். வெளியில வாசல்ல ஆருக்கும் காதல விழக்கூடாது. சுவாமி காலில் செருப்பு போட்டு இருக்கமே சொல்லலாமா? கார்த்தால இன்னும் தீர்த்தமாடலே சொல்லலாமான்னால் எப்போதும் சொல்லலாம். ஆனா ஒலிக்க சொல்லக்கூடாது. வாயிலிருந்து சத்தம் வெளியில வரக்கூடாது. அனுசந்தானம் பண்றதுங்கிறது நினைக்கிறதுன்னு ஆயிடுறது இல்லையோ. நினைக்கிறதுக்கு யாரும் தடுக்க முடியாதே. காலில் செருப்பு இருக்குங்கிறதுக்காக நினைவை தடுக்கிற அளவுக்கு நம்ம யோகிகளா? அவ்வளவுலாம் இன்னும் நம்மளால முடியாது. ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சுட்டா நடவடிக்கை எடுக்கிறது வேணா நம்ம தடுக்கலாமே தவிர வாயை திறந்து சத்தம் போடுறத வேணா தடுக்கலாம். நினைப்பதை தடுக்க முடியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஸ்திரீகள் சொல்லலாமா கூடாதா? ரொம்ப நாளா ஒரு விசாரம். அதுல இந்த பக்கத்து ஆச்சாரியர்கள் அந்த பக்கத்து ஆச்சாரியர்கள் ரெண்டு பேருக்கு இருவேறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. உண்டுன்னு சொல்றவாளும் உண்டு, கூடாதுன்னு சொல்றவாளும் உண்டு. அதுக்குன்னுட்டு பகவன் நாமத்தை மனசுக்குள்ள நினைக்கிறத யாருமே தடுத்துட முடியாது. இப்போ ஒரு பெண்ணோட மனசுல விஸ்வம் விஷ்ணு வழக்காக நன்னா தோன்றதுன்னா அதெல்லாம் நினைச்சு ஆனா தெரியும் செய்தி நான் சொல்லிருக்க முடியும்? அது சொல்றது தேவையும் இல்லையே. இப்போ தாராளமா நினைக்கலாம். என்ன ஒலித்து சொல்லுவதை பத்தி தான் இப்ப விசாரமே தவிர அதிலும் பல பேர் சொல்லலாம்னு அபிப்பிராயப்படுறா, சில பேர் சொல்லக்கூடாதுன்னு அபிப்பிராயப்படுறா. இருக்கட்டும். அதே போல துவயத்தை பார்த்தோம்னால் அனைவருமே சொல்ல வேண்டியதான். சந்தத ஸ்புரிதாதரம், எப்போது உதடுகள் துடிச்சுட்டே இருக்குமா பூர்வாச்சாரியர்களுக்கு. துவயத்தை சொல்லி 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 உதடு துடைச்சுட்டே இருக்கும் இல்லையோ. அதை போலத்தான் இவர்களுக்கு ஆசை. பெரிய நம்பிகள் துவயத்தின் அர்த்தத்தை எல்லாம் கொடுத்தார். திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்திலே இந்த நடையாக நடந்து திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை அடைய போறார். திருக்கோட்டியூர் ஊர் கோடிக்கு வந்துட்டார். நம்பி திருமாளிகை எங்கேன்னு ஊர்க்காரர்களிடத்துல விசாரிக்கிறார். அதோ உள்ளது என்ற அனாதரத்தோட கை காமிச்சா. அவளுக்கு ரொம்ப உள்ளூர் வித்வானுடைய பெருமை தெரியாது. எப்பவுமே வெளியூர் வித்வானை கூட்டிருந்தா அவருக்கு நிறைய சம்பாவனை பண்ணுவோம், சாதரா சால்வை எல்லாம் போத்திடுவோம். ஆனா உள்ளூர் வித்வானுக்கு ரொம்ப பண்ணவே மாட்டா. அந்த வெளியூர் வித்வான் வராதன்னைக்கு இவரை தான் கூப்பிடணும். நிலைய வித்வான்கள்னு முன்னாடிலாம் உண்டு தெரியுமா? நிலைய வித்வான்கள்லாம் வந்திருக்கிற விசேஷ வித்வான்கள்லாம் வாசிக்கலைன்னா நிலைய வித்வான் தான் வாசிக்கணும். அதை போல உள்ளூர் வித்வானா இருந்தா யாருக்கும் பெருமை தெரியாது. வெளியூர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னா பெருமை தெரியறது சொல்லியோ. இங்க உள்ளூர் திருக்கோட்டியூர் நம்பிகள் வைபவம் ஊர்க்காரர்களுக்கு தெரியல. ராமானுஜர் விசாரித்தோடனே அதோருக்கு திருமாளிகைன்னு விட்டா. அடுத்த நீங்க திருக்கோட்டியூர் செல்லும் போது மேல ஏறி விமானத்து பக்கத்துல சேவிகிச்சே கூட காட்டுவா. இதோ இந்த இடத்துல தான் ராமானுஜர் இருந்து சொன்னார். அந்த இடத்துல அந்த வீதியில நடுவுல திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை இருக்கு. மேலேயே திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய விக்கிரகமும் ராமானுஜருடைய விக்கிரகமும் ரெண்டும் கோபுரத்துல விமானத்துக்கு பக்கத்திலே நாம சேவிச்சுக்கலாம். அது ஒருக்குன்னு கேள்விப்பட்டார் சுவாமி. இவர் எங்க நின்று இருந்தாரோ அங்க கீழே விழுந்து தண்டம் சமைச்சார். எங்க தலைப்பட்டதோ அங்க மறுபடியும் எழுந்து நின்றார். எங்க தலைப்பட்டதோ மறுபடியும் எழுந்து நின்றார். அப்படி இந்த கோடியிலிருந்து அவருடைய திருமாளிகை வரைக்கும் தண்டவத் பிரணாமம்னு சொல்றோம் இல்லையோ, கீழே விழுந்து விழுந்து வணங்கிண்டே போயிருக்கார். கோவர்தனத்திலே இன்னைக்கும் பல யோகிகள்லாம் உள்ள தங்கியிருக்கா. கிட்டத்தட்ட 15-16 மைல். கார்த்தால 3 மணிக்கு எழுந்திருந்து 6 மணிக்குள்ளாக 3 மணி நேரத்துல நித்தியமே பரிக்கிரமா பண்றவா இருக்கா. கோவர்தன மலையே பிருந்தாவனத்து பக்கத்துல கோவர்தனம் இருக்கும் இல்லையோ, அந்த மலையிலே அவ பரிக்கிரமா பண்றது, காலால நடந்து பரிக்கிரமா பண்றது ஒரு மாதிரி. இன்னும் பல பேர் கையில ஒரு சின்ன தலகாணி ஆட்டம் வச்சுட்டு இருப்பா. அதை கீழே வச்சுட்டு படுத்துக்கிறது. தலகாணி எங்க பட்டதோ அந்த இடத்துல எழுந்து நிற்கிறது, திரும்ப படுத்துக்கிறது, மறுபடியும் தலகாணி எங்க பட்டதோ எழுந்து நின்னுக்கிறது. இப்படி ஒரு ஆளுடைய உயரத்துக்கு தான் அந்த தூரம் போகும். நான் படுத்துட்டேன்னா இங்க படுத்துட்டேன்னா அங்க தலையப்படும், அப்ப அங்க எழுந்து நிற்கிறேன். அங்க படுத்துட்டேன்னா அங்க தலைப்படும், அங்க எழுந்து நிற்கிறேன். இப்படியே தண்டவத் பிரணாமம் பண்ணியே கோவர்தன மலையை சுத்தி சுத்தி பரிக்கிரமா பண்றவா இருக்கா. அப்படி என்ன கோவர்தனத்துக்கு ஏற்றம்னால் ராமனுடைய திருவடிகளை விடாதிருந்த பாதுகைக்கு பிரபாவத்தை போல கண்ணனுடைய திருக்கைகளை விடாதிருந்த கோவர்தனத்துக்கு பிரபாவம். இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா பாதுகையாவது தான் ராமன் திருவடியை பிடிச்சிருந்தது. ஆனா கோவர்தனத்தை கண்ணன் தான் போய் தூக்கியிருக்கார். கண்ணனுடைய கையில ஏறினத்துக்கு ஏற்றமா இல்ல திருவடியை விடாம இருந்ததுக்கு ஏற்றமானா நாம் போய் பிடிச்சுக்கிறத அவர் என்ன பிடிச்சிருந்தா இன்னும் வைபவம் இல்லையா. அப்படி கண்ணனே பார்த்து கோவர்தனத்தை தூக்கினாலும் அங்க பரிக்கிரமா பண்றா. இங்க பார்த்தா திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தே இங்கிருந்து விழுந்து தனசமரிச்சுட்டே போறார். அப்பாலே தோன்றுகிற கூரை என்று காட்ட அவ்விடம் தொடங்கி நம்பி திருமாளிகளவும் தண்டனிட்டு கொண்டு எழுந்தருள அப்போத ஊரில் குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலனான சத்துக்கள் நம்பி பிரபாவம் அறிந்தார்கள். அப்பதான் உள்ளூர் வித்வான் பிரபாவமே தெரிஞ்சுதான். வந்திருக்கிற ராமானுஜர் இப்படி விழுந்து விழுந்து சேவிச்சுன்னு போறாருன்னா ஏதோ நம்ம நம்பிட்டு இருக்கு போல் இருக்கு. ஏதோ இருக்கு போல் இருக்குன்னா என்ன இருக்கு போல் இருக்குன்னு என்னவா தெரிஞ்சுக்கல. அவர்கிட்ட தான் திருமந்திரம் சரம ஸ்லோகம் சொத்தே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கல. சுவாமி போனார், நம்பிகளை விழுந்து தண்டனை சமர்ப்பிச்சு பிரார்த்தித்தார். ஆனா அவர் ஒண்ணு இசையறதாக தெரியல. அந்த தரத்துல கொடுக்கிறேன்னு அந்த சுவாமி ஏத்துக்கவே இல்லை. ஆருக்கென் சொல்லுகேன் என்று முகங்கடாமல் எழுந்தருளி இருக்க. ஆருக்கென் சொல்லுகேன் அன்னமீர்கால் நம்மாழ்வாருடைய பாசம்.
நான் என்னத்தை சொல்ல போறேன், பகவானை பத்தி என்கிட்ட கேட்கிறீள், சொல்றதுக்கு வாய் திறந்தாலே வாய் அடைச்சு போறது, உங்களுக்கோ எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. வேண்டாம், ஏபாவம் பரமே, நமக்கு இந்த வேலையே வேண்டாம், என்ன உபன்யாசமே பண்ண சொல்லாதீங்க, ஆருக்கு என் சொல்லுகேன் என்ன நம்மாழ்வார் ரொம்ப முசித்து வாய் தரவாம கொஞ்ச நாள் இருந்தாராம். மதுரகவியாழ்வார் பிரார்த்தித்து பிரார்த்தித்து தான் அவரை பேச வச்சாராம். சுவாமியும் மாட்டேன்னு கொடுத்துன்னா அப்புறம் எங்களுக்கு ஆறு உபதேசிக்க போறார், தேவரீர் தான் உபதேசிக்கணும்னு மதுரகவிகள் பிரார்த்தித்து நம்மாழ்வார் மேல பாசுரத்தை தொடர்ந்தார்னு சரித்திரம். அவர் நிலைதான் இப்ப திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு ஆருக்கேன் சொல்லுகேன் அன்னமீர்கள். நாம் ஒன்னும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை, ராமானுஜரே நம்ம இடத்துல கேட்க வேண்டாம், ஆரேனும் சொல்லுபவர் இருந்தால் கேட்டுக்கொள்ளும். திருமந்திரமும் சரமஸ்லோகமும் முதல் தடவை போறச்சே, இது முதல் தடவை கூட இல்லை, இப்ப போய் பிரார்த்திக்கிறார், நாம் ஒன்னும் சொல்லத்துக்கே இல்லைன்னு மறுத்துட்டார். முகங்கொடாமல் எழுந்துருளி இருக்க உடையவரும் மீண்டும் கோயிலேற எழுந்துருளினார். பெருத்த மன வருத்தத்தோட திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு உடையவர் எழுந்துள்ளார். நல்ல வேளையாக ஈஸ்வர சங்கல்பம். திருக்கோட்டியூர் நம்பிகள் அடுத்த தடவை ஸ்ரீரங்கத்துக்கு எழுறார். இவர் திருக்கோட்டியூர் போயிருக்கு இல்லைன்ற வருத்தத்தோட வந்துட்டார். அடுத்த தடவை திருக்கோட்டியூர் நம்பிகள் கோயிலுக்கு திருநாள் சேவிக்க எழுந்தருளி தம் ஊரே திரும்ப எழுந்தருளுகிறவரை நம்பெருமாள் அருளப்பாடிட்டு திருமாலை சாத்தி கூப்பிட தன் திருக்கோட்டியூர் ஊருக்கு திரும்பிவிட்டார். பெருமாள் சேவிச்சாச்சு, புறட்டு போயாச்சு, பெரிய திருநாள் சேவிக்கிறதுக்கு வந்திருக்காராம். இன்னைக்கு திருநாள் தொடக்கம், தை திருநாள், விருப்பம் திருநாள்னு பேர். இன்னிலேருந்து 10 நாள், காலங்கார்த்தால 4:30 புறப்பாடு, ரொம்ப சீக்கிரமான புறப்பாடு. 6 மணிக்கு பெருமாள் கிட்டத்தட்ட உள்ளேயே எழுந்துள்ளார். அப்புறம் மத்தியானத்துல மண்டபம் போயிட்டு சாயங்காலம் புறப்பாடு. இப்ப தை மாசம் உற்சவம் ஆரம்பிச்சுடுத்துன்னா, தை உற்சவம் முடிஞ்சா மாசி உற்சவம், மாசி உற்சவம் முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த உற்சவம் தான். பங்குனி உற்சவம், சித்திர உற்சவம், வைகாசி உற்சவம், வசந்தோத்சவம் வந்து, பூச்சாத்தி உற்சவம் வந்து, கேடாக்குழி உற்சவம் வந்து, இனி வருஷ உற்சவம் ஆனி மாசத்து ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாளும் விளவின் ஒளியோரான ஆழ்வார் பாசுரம் பாடினபடிக்கு ஒரு நாளும் தீர்த்தம் பிரசாதித்தால் பிச்சை நாள் திருமுலை. இன்னைக்கு சாத்துமறை ஆச்சு, தீர்த்த கோட்டி முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் திருமுலை சாத்து, திருநெடுந்தாண்டகம் உற்சவம் ஆரம்பிக்கிறதுன்னு வாழம். அத போல எப்போதுமே உற்சவம் தான். நல்ல வேளை திருக்கோட்டியூர் நம்பி வந்தவர் சேவிச்சுட்டு புறப்பட்டு போறவரே அர்ச்சக முகேனா அருளப்பாடிட்டு நம்பெருமாள் அழைத்தார். அருளப்பாடிடுதல்னா இன்னார் வரணும், பெருமான் முன்னாடி ஆஜராகணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுறா பாருங்க. அதை போலத்தான் அருளப்பாடிட்டு கூப்பிட திருமாலை திருப்பரியட்டம் தீர்த்தம் சடகோபனம் பிரசாதித்து நம்மை ராமானுஜருக்கு ரகசியார்த்தங்களை உபதேசியும். இது நம்முடைய ஆணை. நம்ம ராமானுஜருக்கு நீ ரகசியார்த்தங்களை நீர்தான் சொல்லணும் என்ன நம்பெருமாள் ஆணையிட அர்ச்சக முகேன நியமத்துருள நம்பியும் மெதுவா தீனமான குரல்ல ஆக்ஷேபிக்கிறார். நம்பெருமாளே சொல்லச்சேவம் ஆக்ஷேபிக்கிறார். இவர் தன் சந்தேகத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கருத்து நாம ஞாபகம் வச்சுக்கணும், ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள் எல்லாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள். அப்படின்னா நிறைய கைங்கரியம் வாழ்ந்து பரீட்சை பண்ணித்தான் கூறுவார்கள். வேதாந்த தேசிகனே தேசிகம் பூஷ்டு ரீப்சேத்து பரீட்சை பண்ணித்தான் ஆச்சாரியன் சிஷ்யனை எடுத்துக்கணும்னு ஞாச விம்சதியிலே எத்தனையோ லட்சணங்கள் ஒரு சிஷ்யனுக்கு சொல்றார். அப்ப பரீட்சை பண்ணி அனுவர்த்தனம் பண்றாளான்னு பார்த்து தான் அந்த நாள்ல கொடுப்பா. ராமானுஜர் தான் அந்த மரபையே மாற்றினார். இப்படித்தான் வச்சிருந்தா இனிமே ஒருத்தரும் வரப்போறது கிடையாது. ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பெருத்தார். பின்னுட்டு ஆசை இருந்தா கொடுத்துரு, அதிகாரம் வேண்டான்னு நான் சொல்ல வரல, யோக்கியத்தை வேணும். ஆனா அந்த யோக்கியத்தையே படிப்பா வச்சுக்காதே, ஆசையா வச்சு. சுவாமி வந்து அறுத்துட்டார் வரம்பெருத்தார்னா வரம்பெருத்துட்டு யாருக்கு வேணா கூடுன்னா அவர் சொல்லல, ஆசை இருக்கிறவனு கொடுன்னு சொல்லியிருக்கார். அந்த ஆசை சுலபத்துல வராது. பகவத் விஷயத்துல ருச்சி வளர்றதுங்கிறது வெறும் ஆசை வந்துருமா? மற்ற இடத்துல ஆசையை விட்டான்னா அதுல இருக்கிற ஆசை வளர போறது. இப்போ மற்ற இடத்துல ஆசையை விடுறதுக்கே நமக்கு புரியலையே. ஆகையால் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெருமானிடத்துல மெதுவே ஆக்ஷேபிக்கிறார். தேவரி ரகசியார்த்தங்களை சொல்றது. ஆனா அடியம் படிச்சிருக்கிறது நாசம்பத்சரவாசினே பிரப்ரூயாத், ஒரு வருஷமான ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணாட்டா கொடுக்காதே என்ன சாஸ்திரம் ஆக்கியிருக்கே. ந அசம்பத்சரவாசினே பிரப்ரூயாத், ஒரு வருஷம் அசம்பத்சரம், சம்பத்சரம் ஒரு வருஷம், நான் அசம்பத்சரம் ஒருத்தன் சொல்லாம இருக்கானோ ஒரு வருஷம் கைங்கரியம் பண்ணலனா ந பிரப்ரூயாத், சொல்லாதே என்றும். ஏன்? நம்பெருமாளே தேவரீரே கண்ணனாக அவதரிக்கும் போது கீதை அர்ஜுனனுக்கு உபதேசிச்சுட்டு என்ன சாதித்தீர்? இதந்தே நா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன நசஸ்ரூஷவே வாச்சியம் நசமாம் யோப்யசூயதி. யார் எங்கிட்ட பொறாமப்படுறானோ நான் தபஸ்காய, யாருக்கு தபஸ் இல்லையோ, யாருக்கு எங்கிட்ட பக்தி இல்லையோ, யாருக்கு சுஷ்ரூஷ பண்றதுக்கு ஆசை இல்லையோ சொல்லாத அர்ஜுனா, பரீட்சை பண்ணி சொல்லு. இவர் பரீட்சை பண்ணல. அர்ஜுனன் நல்லது சொன்னோடனே கிடுகிடுன்னு 700 ஸ்லோகம் சொல்லிட்டார். 700 ஸ்லோகம் முடிஞ்சப்பறம் இப்ப கண்ணனுக்கு கவலை பிடிச்சு கொடுத்து. இதை போல நான் சொன்னா போல ஆருக்கானு சொல்லாத அர்ஜுனா. இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நசஸ்ரூஷவே வாக்கியம் நச்சமாம் யோப்யசூயதி. எங்கிட்ட பொறாமப்படுறவனுக்கு சொல்லாதே, அதமஸ்கனுக்கு சொல்லாதே, அபக்தனுக்கு சொல்லாதே, இன்னென்னாருக்கு சொல்லாதேன்னு தேவரீரே சாதித்ததே.
இப்ப வந்து சொல்லுங்கிறதே அடியேன்னு ராமானுஜரை பரீட்சை பண்ணவே இல்லையே, நச்ச அஸ்ரூஷவே வாச்சம் என்னும் தேவரீரே நியமித்தருளிற்றே என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் அப்படி அன்று நீர் சொல்றாப்பல இல்லை, நான் சொல்றதை நீர் கேட்டுக்கும். எப்பெல்லாம் பெருமாள் கேட்டுக்கணுமோ கேட்டுப்பார். ஆனா எப்ப ஆணித்தரமா சொல்லணுமோ சட்டுன்னு சொல்லிடுவார். இதே போலத்தான் தேவப்பெருமாள் திருவாய்மொழி பிள்ளைக்கு 36,000 படிய பிரசாதியும் என்ன அவருடைய ஆச்சாரியர் நாலூர் ஆச்சான் பிள்ளை, நாலூர் பிள்ளைலாம் கேட்டுப்பட்ட சுமன கோலேச தேவாதிபான்னு சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு அதை உபதேசித்து திருவாய்மொழி பிள்ளைக்கு ஈடு போகட்டும்னு சொல்லவேதான் இன்னைக்கு ஈடு 36,000 படியே கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நம்மள சாதித்த ஈடு 36,000 படி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு இல்லாமலே உள்ளேயே இருந்தது, பிரச்சாரத்திலே இருக்கல. தேவப்பெருமாள் ஆணையிட்டு தான் ஈடு கிடைச்சது. இது இப்ப நம்பெருமாள் ஆணையிட்டு தான் திருமந்திரமும் சரமஸ்லோகமே கிடைக்க போறது. அப்ப நம்பெருமாள் சாதிக்கிறார், சரீரம் வசு விஞ்ஞானம் என்று தொடங்கி சொல்லப்பட்ட சிஷ்யலட்சண பூர்த்தி உள்ள உடையவருக்கு சொல்ல குறையில்லை. மத்த எது வேணா குறை இருக்கலாம், ஆனா நல்ல சிஷ்யலட்சணம் பூர்ணமா இருக்கிறது ராமானுஜருக்கு, அவருக்கு சொல்றதுக்கு குறையில்லை. அப்படி என்ன சிஷ்யலட்சணம்? அத தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா ஞாசவிம்சதியில சாதித்தார்னு விண்ணப்பம் பண்ணேன்னு இல்லையோ, அதுல சொல்றார் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஒருத்த நல்ல வேதத்துல கல்வி கற்றவனா இருக்கணும், அவனுக்கு பிரம்மத்தினிடத்துல ஆசை இருக்கிறவனா இருக்கணும், நிறைய சுஷ்ரூஷ பண்றதுக்கு விருப்பம் இருக்கிறவனா இருக்கணும், கேட்கணும். ஆனா ஆச்சாரியனை பரீட்சை பண்றதுக்கு கேட்காதவனாக காலத்தை எதிர்பார்த்து தன் சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு கேட்டுக்கிறவனா இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறவனு தான் பார்த்து பார்த்து ஆச்சாரியனை உபதேசிக்கணும். அந்த லட்சணங்கள்லாம் ராமானுஜரிடத்தில் இருக்கு என்று அருளி செய்ய நம்பியும் உடையவரை குறித்து ஊரேற வாரும் என்று அருளி செய்தி எழுந்துள்ள. இந்த 2 வார்த்தை வாங்கறதுக்கு நம்பெருமாள் 20 வார்த்தை பேசினார். திருக்கோட்டியூர் நம்பிகள் சொன்னது இப்ப 2 வார்த்தை. இதுக்கு பேச வைக்கிறதுக்கு நம்பெருமாள் பேசி, நம்ம சாதாரணமா நம்ம 20 பேசினா 200 பேசினா பெருமாள் 2 பேசி கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாள் 20 பேசி நம்பிகள் 2 பேசுறது இப்பதான் கேள்விப்படுறோம். அது ஆச்சாரியர்களுக்கே இருந்த தனி சிறப்பு. அவர்கள் தங்கள் பாதையிலேருந்து மாறினது கிடையாது இல்லையோ, யாரை பத்தி எந்த கவலையும் அவர்கள் படுறதில்லை என்று அருளி செய்து எழுந்துள்ள ராமானுஜரும் திருக்கோட்டியூர் நம்பி சந்நிதிக்கு செல்ல அவரும் இன்றைக்கு போய் வாரும் என்ன. இனிமேதான் 18 ஆரம்பிக்கிறது. முதல் தரப்பு வரைச்சு அவர் ஒண்ணு எசையவே இல்லை. இப்ப மறுபடியும் நம்பெருமாளுடைய ஆணையை வாங்கிட்ட பிற்பாடு 18 தடவை. ஆணைக்கு முன்னாடி அவர் கணிசிக்கவே இல்லை. நம்பெருமாள் ஆணையிட்டிருக்கார், இருந்தாலும் பரீட்சிப்போம் பரீட்சிப்போம் என கொடுக்க போற வஸ்து ரொம்ப உயர்ந்த வஸ்து, கண்டபடிக்கு எடுத்து தெளிச்சிட முடியாது. அதை பார்த்து மந்திரம் எத்தனையான கோபையேதுன்னு சொல்லுவார்கள். ஒரு மந்திரம் இருந்தால் அது ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஜாகிரதையா நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும். ஆகவே திருக்கோட்டியூர் நம்பிகள் இப்படி சொல்ல அவரும் இற்றைக்கு போய் வாரும் என்ன. இவரும் மீண்டு கோயிலேற எழுந்துருளினார். இப்படி 18 பர்யாயம் எழுந்துருளி ஸ்ரீபாதத்திலே சேவித்து நின்ற வளவிலும் நம்பியும் இவருடைய திட அத்தியவசாய பரீட்சார்த்தமாக ஒன்று மருளி செய்யாமல் இருக்க 18 தடவை போயிட்டு வந்தோம். இவனுக்கு இந்த அர்த்தத்தை கேட்டுக்கணும்னு திருடமானது இருக்கா, அத்தியவசாய உறுதி இருக்கா, அந்த விருப்பம் இருக்கான்னு பாக்குறார். நம்ம போறோம், பெருமாள் கோவில் சாத்தி இருக்குனால் 3:30 மணிக்கு போயிட்டோம், 5 மணிக்கு தான் திறப்பார்னு சொன்னா 1:30 மணி நேரம் காத்து சேவிக்க போறோமா? பெருமாள் பரீட்சிப்பார். சாமி அடுத்த வேலை இருக்கு, அதனால அடுத்த தரம் வேணா பார்ப்போம், இந்த தரம் பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவோம் இல்லையோ. அதை போல ஒருவேளை இது முடியல, இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போடுவோம்னா இவர் விடுவதாக இல்லை. 18 தடவை மாறி மாறி நடந்தார். ஸ்ரீபாதத்தில் சேவித்து நிற்க இணைமலர் கண்ணீர் ததும்ப கோயிலேற எழுந்துருளி இருந்தார். அவ்வளவிலே திருக்கோட்டியூர் நம்பி சிஷ்யரான ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வந்து நம்பெருமாளை சேவித்து மீண்டு எழுந்துருளுகிறவர் உடையவர் ஸ்ரீபாதத்திலே சேவித்து நிற்க அவருடனே தம்முடைய ஆர்த்தியெல்லாம் தோற்றும்படி திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலேருந்து 2 ஸ்ரீவைஷ்ணவாள் உடையவரத்துல வந்திருக்கார். இன்னவர் மனசு இசையில ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் ராமானுஜர். அப்ப இங்கிருந்து 6 பேர் போன வாழ்ட்டே ராமானுஜர் தன் உள்ள கிடக்கையெல்லாம் சொல்லி அடறார். நானும் எத்தனையோ ஆசையோட காத்துட்டு இருக்கேன், சுவாமி இன்னும் திருவுள்ள முகக்கவில்லை போலும், அதனாலதான் நமக்கு கிடைக்கல. பூந்துழாய் முடியார்க்கு தகவல்ல, பொன்னாழி கையாருக்கு தகவல்ல என்று விண்ணப்பம் செய்து போகவிட்டருள. நம்மாழ்வார் எப்படி பறவைகளை தூது விட்டிருக்காரோ அதை போல ராமானுஜர் இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களையே தூது விட்டார். சொன்ன பாசு பூந்துழாய் முடியார்க்கு பொன்னாழி கையாருக்கு ஏன் திணீர் இளங்குருகேன்னு நம்மாழ்வாருடைய பாசம். இளங்குருகே, இது பூந்துழாய் முடியாருக்கு அழகல்ல, பொன்னாழி கையாருக்கு அழகல்ல. பெருமான் இப்படி போய் தத்துவம் அன்று தகவன்றுன்னு ஆண்டாள் பாசுரத்துல செப்பலையா, இது தத்துவம் அல்ல தகவும் அல்ல, வந்து கதவை திறவாய் நான் பின்னிடத்தில் பிரார்த்திக்கிறாளோ இல்லையோ. அதை போல இது பகவானுக்கு எப்படி ஏற்காதுன்னு ஆழ்வார் சொன்னாரோ, ஆச்சாரியனான இவருக்கு இந்த கருணையில்லாத தன்மை ஏற்காது. அடிய நீசன் நிறைவொன்றும் இல்லாதவன், இருந்தாலும் அதை பார்த்து சுவாமி அனுகிரகிக்க வேண்டாமா என்று ரொம்ப ஆசையோட ஆர்த்தி தோற்று விண்ணப்பம் செய்ய என்று போகவிட்டருள அந்த ஸ்ரீவைஷ்ணவரும் நம்பி திருவடிகளிலே சென்று தண்டனிட்டு அந்த செய்தியை விண்ணப்பம் செய்ய நம்பியும் இத்தனை ஆர்த்தி உண்டாவதே என்று உகந்தருளி
ஓ இன்னும் ஆர்த்தியோடு இருக்கார் போல் இருக்கு, வரலன்னு உடனே ஆர்த்தி போயிடுத்து நினைச்சு. ஆர்த்திங்கிற துடிப்பு, கிடைக்கணுமே கிடைக்கணுமே, இந்த உயர்ந்த விஷயம் கிடைக்கணுமேங்கிற ஆசை அது இருக்கு அப்படின்னு வந்த தூதுவர்களிடத்திலே சொல்லி அனுப்புறார். இங்கதான் ஆச்சரியமான செய்தி. இத்தனை நாள் நேர நேர ராமானுஜர் போய் பார்த்தாரோ இல்லையோ ஒத்துக்கிற திருக்கோட்டியும் நம்பி, எப்ப இந்த 2 சீவையிட்டவர்கள் மூலம் சொல்லி அனுப்பிச்சாரோ பகவானும் அப்படித்தான், ஆச்சாரியர்களும் அப்படித்தான். ஒரு சீவையிட்டவன் மூலமாத்தான் நாம ஆச்சாரியனை பற்ற முடியுமே தவிர நேரே செய்ய முடியுமா? விபீஷணன் இத்தனை தூரம் பறந்து வந்தார், அவ்வளவு தூரம் வந்தவர் இன்னொரு 10 அடி போய் ராமா உன் திருவடிகளை சரணம்னு விடக்கூடாதா? கரையில நின்று சுக்ரீவாதிகளிடத்துல தான் பிரார்த்திக்கிறார். ஆஜகாம முகூர்த்தேம எத்தர ராமஸ்த லக்ஷ்மணஹான்னு ராமன் முன்னாடி வந்த உடனேயே லக்ஷ்மணன் மூலமாகத்தான் பிரார்த்திக்கிறார். இவன் முன்னிடும் அவர்களை அவன் முன்னிடும் என்பது எதற்காக? இவனும் ஒத்தர் மூலமாத்தான் போறார், அவரும் ஒத்தர் மூலமாத்தான் அங்கீகரிக்கிறார். திருப்பாணாழ்வார கூட்டின்வானுட்டு லோகசாரங்க முனிவர் இடத்துல தான் பெருமாள் சேவிச்சார். அதே போல திருப்பாணாழ்வாரம் அவர் மூலமாத்தான் போய் பார்த்தார். விபீஷணனை அழைச்சின் வரணுங்கிறத ராமனும் சுக்ரீவன் மூலமா தான் அனுப்புறார், விபீஷணனும் சுக்ரீவன் மூலமா தான் சரணாதியை பண்றார். அப்ப நாம யார் மூலமா பற்றமோ அவர்களையே பெருமாள் அனுப்பிச்சு நம்மளை கூட்டின்னு போடுறாளோ இல்லையோ, அதே போலத்தான் இங்கேயும். இதே லக்ஷ்மண சரித்திரம் தான் நான் விண்ணப்பம் பண்ணேன். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுருக்கா, நேர சண்டையிட்டு வரைக்கும் ராமன் அம்பே விடலே. நான் என்ன அடிபட்டு சுக்ரீவன் திரும்பி வந்து நாமாட்டுக்கு ஒளிஞ்சின்னு இருக்கவான்னு இருந்தேன், தப்பியான்னு புழைச்சிருந்தேன், வந்து நம்மையும் போய் சண்டை போடுன்னு வேற தூண்டி விட்டுட்டு இந்த மாதிரி அடிபட வைக்கிறதுக்கு ராமா எத்தனை நாளா நினைச்சிருந்தேன் தான் சுக்ரீவன். இல்ல உங்க 2 பேருக்கு வித்தியாசம் தெரியல. பக்கத்துல கஜ புஷ்பிகான்னு ஒரு பூ வகை, அந்த பூ எடுத்து உடனே மாலையா தொடுத்து லக்ஷ்மணன் கையில கொடுத்துட்டு இது அவன் கழுத்துல போடுனார். போட்ட உடனே பாகவத சம்பந்தம் கிடைச்சு உடனே அவன் வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். அது வரைக்கும் நேர சம்பந்தம் இல்லையோ. ஒரு சீவையிட்டவன் மூலமா பற்றணுங்கிறதுக்காக திருக்கோட்டி உணவைகள் இத்தனை நாள் காத்திருந்தார். நாம இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவோம், ஒருத்தர் மூலமா தான் வரணும்னு முதல் தரம் சொல்ல மாட்டாரோ? இதுதான் நமக்கு கேட்போம். இப்படியே நம்ம புத்தி பழகி இருக்கிறபடியால் அவரே முதல் தரமே சொல்லிருக்க கூடாதுன்னு கேட்டுருவோம். அவர்கள் சொல்ல மாட்டார்கள், நீ என்ன தெரிஞ்சுன்னு வரணும். அப்ப இது பரீட்சை. ஒரு சீவையிட்டவன் மூலமாத்தான் வரணுங்கிற அடிப்படையாவது தெரிஞ்சாதான் துவயத்துக்கு உனக்கு அதிகாரம் அர்த்தம். நீ படிச்சுருக்கியான்னு யாரும் கேட்கல, நீ இப்ப வேதாந்த வித்வானா வியாச மீமாம்சா வித்வானான்னு கேட்கல. ஆனா ஒருத்தர் மூலம்தான் பற்றணுங்கிற அந்த அடிப்படையாவது தெரிய வேண்டாமா? தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம். தாலி கழுத்துல இருந்துட்டு மத்த ஆபரணங்கள் என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா தாலி இழந்த பிற்பாடு அதே பூஷணங்கள் நமக்கே குறையை ஏற்படுத்தி விடுறது இல்லையோ. அதை போல ஒரு சீவையிட்டவ சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துட்டால் மத்த எது இல்லாட்டாலும் அப்புறம் வரவழைச்சிக்கலாம். ஆனா மத்த எல்லாம் எங்கிட்ட இருக்கு, அந்த சம்பந்தம் மட்டும் இல்லை அப்படின்னு அதை நாளைக்கு வரவழைக்கிறதுக்கு வழி கிடையாது. ஆகையால் தான் திருக்கோட்டி நம்பிகள் காத்துட்டு இருந்தார். அவர்களும் சரின்னு ராமானுஜரிடத்துல வந்து விண்ணப்பிக்கிறார். உகந்துருளி தண்டும் பவித்திரமாக தாம் ஒருவரே வருவது என்று அவரையே மீண்டு ராமானுஜன் பக்கம் போக விட்டருள அந்த சீவையிட்டவாழ்கிட்ட செய்தி அனுப்புறார் திருக்கோட்டி நம்பிகள். அப்பவும் ஜாகிரதையா, இவர் வந்தாலே ஊரை கூட்டிட்டு வருவார், எனக்கு தெரியும், தனித்தவர் வரமாட்டார். அவருடைய 700 சன்னியாசி சிஷ்யர்கள், 12,000 கிரகஸ்தர்கள், நாம இப்ப அத்தனை பேரெல்லாம் பரீட்சை பண்ண முடியாது. மேலும் நம்பெருமாளுடைய ஆணை இவருக்கு கொடுக்கணும்னு மட்டும்தான். ஆகையால் இவர் தன் திருதண்டத்தோட பவித்திரத்தோட மட்டும் வரட்டும், அவர் மட்டும் வரட்டும்னு சொல்லிட்டார். ராமானுஜர் திருதண்டம் முதலியாண்டான், பவித்திர ஸ்தானியர் தான் கூரத்தாழ்வான். ஆனால் அவ 2 பேரையும் கூட கூட்டினுட்டார். கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ஒருத்தர் ஹாரியத்த குலத்திலக்கர், மற்றொருத்தர் வாதூல குலத்திலக்கர். இந்த 2 பேரோட சேர்த்து கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் கூட்டிக் கொண்டு அதித்துறையோடே திருக்கோட்டியூரேறச் சென்று நம்பி திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து நிற்க, நம்பியும் உடையவரை பார்த்து, உம்மை ஒருவரையும் அன்றோ வரச் சொன்னோம், நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன், நீர் என்ன வந்திருக்கிறப்போ, இதுதான் முதல்லயே பாபத்து. நான் உங்க ஒத்தரத்தானே வர சொன்னோம்னா அது தேவரீர் சொல்லித்து தண்டும் பவித்திரமமாக வந்தோ வர சொல்லி ஆயிற்று. தேவர் சொன்னது தண்டு பவித்திரத்தோட தானே வர சொன்னீர். தண்டு திருதண்டம் பவித்திரம் பவித்திரமோதரம் இந்த 2தோடனா வர சொன்னீர். இவர்களை தண்டும் பவித்திரமும் என்றே கூட்டிக் கொண்டு வந்தேன். இவா 2 பேரை தண்ட பவித்திரமாகத்தான் அடி அழைச்சு வந்திருக்கேன் என்று விண்ணப்பம் செய்ய உட்டுடலே. நம்பியும் 6 தண்டு 6 பவித்திரம் என்ன, இதுல தண்டு 6 பவித்திரம் 6ன்னு கேட்டருள உடையவரும் முதலியாண்டானை காட்டி இவர் திருதண்டவென்னும் கூரத்தாழ்வானை காட்டி இவர் பவித்திரவென்னும் அருளி செய்ய நம்பியும் ஆகில் இவ்வர்த்தத்தை இவர்களுக்குரிய மற்றொருக்கருக்கு சொல்லக்கூடாது. இந்த அர்த்தத்தை இவ 2 பேரை தவிர மற்ற பேருக்கு சொல்லக்கூடாது என்று பிரதிஜை பெற்றுக்கொண்டார். தொடுவித்து சூழரவு கொண்டு பரம கிருபையோடே பிரணவாத்தியம் நமோமத்தியம் நாராயண பதாந்திமம் மந்திரம் அஷ்டாட்சரம் வித்யாது சர்வசித்திகரம் நிருணாம். மனிதனுக்கு அனைத்து சித்தியும் ஏற்படுத்த வல்ல ஓம்ங்கிற முதலெழுத்து, நமஹாங்கிற 2 எழுத்துகள், நாராயணாயங்கிற 5 எழுத்து, பிரணவாத்தியம் நமோ மத்தியம், பிரணவம் ஆத்தியம், நமஹாங்கிறது மத்தியம், நடுவிலே நாராயண பத அந்திமம், நாராயண பதத்தை இறுதியாக கொண்டு மந்திரம் அஷ்டாட்சரம் வித்யாது சர்வசித்திகரம் நிருணாம்.
எடுத்த எல்லா சித்தியும் ஏற்படுத்தும். சுவாமி இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஆச்சரியமா பாசுரம் சாதித்தாரோ இல்ல, குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயிர செய்யும் வலந்தரும். என்னென்ன நல்லதோ மொத்தத்தையும் அது கொடுக்கும் இல்லையோ. நானும் சொன்னேன் நமருமுறமின் நமோ நாராயணமேனு திருமங்கையாழ்வார் பாசுரம். அப்படிப்பட்ட பெரிய திருமந்திரமாம் எட்டெழுத்தை ரிணாம் முமுக்ஷூணாம் சதா ஜப்யம் புத்தி புக்தி புத்தி முக்தி பலப்பிரதம். நமக்கு இந்த லோகத்தின்பத்தையும் கொடுக்கும், அந்த லோகத்தின்பத்தையும் கொடுக்கும். ஓமித்யேகாட்சரம் மாம் அனுஸ்மரன்னு கண்ணனை கீதையில சாதிக்கிறார். ஓமித்யாத்மானம் யுஞ்சீத, ஓம்னு சொல்லிக்கொண்டு ஆத்மாவை என்னிடத்தில் சமர்ப்பிக்க கடவான். இப்படிப்பட்ட மந்திரத்தை ஆச்சரியமா அர்த்தத்தோட உபதேசித்தார். ஜப்பியம் வைஷ்ணவானாம் சதா ஜப்பியம் பக்தி ஞான பிரவர்த்தனம் என்கிறபடியே 8 திருவக்ஷரமாய் பதத்திரயாத்மகமாய் ஞான பக்தி வைராகிய ஜனகமாகையாலே முமுட்சுக்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தழும்பழ சதா அனுசந்தேயமாய் புத்தியை வளர்க்கும். ஞானம் அதீதமாக பெறுகிறோம், பக்தி வளர்க்கும். பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விடாம ஞாபகப்படுத்திக்கலாம். எப்போதும் வாயார சொல்ல வேண்டிய திருமந்திரத்தை உபதேசித்தார் கிருதார்த்தராய். அதன் மற்ற நாள் அவ்வூரில் எம்பெருமானாரான தெற்காழ்வார் திருவோலக்கத்திலே அநேகம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அப்பரமரகசியார்த்தத்தை அருளி செய்தருளினார். இது அடுத்த நாள். முதல் நாள் கேட்டுனுட்டு இவா 2 பேரை தவிர ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு பிரமாணம் வாங்கிட்டு இருக்காரோ இல்லையோ. ஆனா மறுநாள் தெற்காழ்வார்ங்கிறது அந்த விமானம். நீங்க நம்ம ஏறி ஒரு இடத்துல நின்று சேவிக்கிறோமே, அதுதான் தெற்காழ்வார் விமானம். அங்க ஏறி நின்று ஆசையுடையோர்கள் ஆறாரோ வாருங்கோள் உங்களுக்கெல்லாம் உபதேசிப்போம்னு கூப்பிட காரே கருணை ராமானுஷன் இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்த்தவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னு தித்திக்குமே என்னும் அன்னை குடிநீரருந்தி முலையூன் குழவி தன்னுடைய நோயைத் தருளாளோ என்னை எதிராசா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. ஒரு தாயார் தான் தானே பால் சாப்பிட்றாளோ எது சாப்பிட்றாளோ மருந்து சாப்பிட்டு தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு கொடுத்து உடம்பு சரியாக்குறார். குழந்தைக்கா மருந்து கொடுக்க முடியும்? ஒரு தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு தாய் தானே மருந்து குடிக்கிறாள். அதே போல நாமெல்லாம் குழந்தைகள், எதிராசா நீர்தாம் தாய், நமக்கு நேரே மருந்து குடிக்கும் யோக்கியதை இல்லை. அப்ப தேவரீர் தானே மருந்து குடித்து அடியோங்களுக்கு கொடுக்க வேண்டும். உம்மையே தாயாக பற்றி இருக்கிறோம்னு பிரார்த்தனை. காரை கருணை ராமானுஷ நிகரின்னு நின்ன என் நீசதைக்கு நின் அருளன்கணன்கி புகழொன்னுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயனிருவோமு காண பின்னே. திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், உனக்கு நான் வேணும், எனக்கு தேவரீர் வேணும். எனக்கு மட்டும்தான் தேவரீர் வேணும்னு இல்லை, நானும் ரொம்ப நாளா தேடிந்தேன், தேவரீர் ரொம்ப நாளா தேடிந்தது. சுவாமி என்ன தேடுறார், நாம என்ன தேடுறோம்? நமக்கு இருக்கிற தப்புக்கெல்லாம் என்னென்ன பாவம் இருக்கோ இது எல்லாத்தையும் அருளி விளக்கிறதுக்கு ஆறான் இருக்காளா? நிகரின்னி நின்ன என் நீசதைக்கு நின் அருள் என்கணன்னி புகழொன்னும் இல்லை. என ரொம்ப தாழ்ந்தவன். இந்த நீச்சனுடைய நைச்சத்துக்கு தேவரீருடைய அனுகிரகத்தை தவிர வேற கத்தியே இல்லை. அதே தேவரீரும் ஒருத்தர தேடிந்தது. அடிய அனுகிரகத்துக்கு ஆள் இருக்குமான்னு உம்ம தெளிந்தேனோ இல்லையோ, நீரும் தெளிந்தீர், அதுக்கும் அகுதே புகழ். தேவரீர் அருள் எதை தெரியுமோ தெளிந்தது, என் நாட்டம் நீச்சம் இருப்பனா நீச்சம் இருக்குனான்னு தெளிந்தது. ஆக இப்போ ஒன்று புரிஞ்சுனுட்டேன், எனக்கு தான் நீர் வேணுங்கிறது இல்லையே, உமக்கு நார் வேணும்னு தெரிஞ்சுனுட்டேன். இப்போ என்ன உம் அருள் ஆருக்கான்னு திருத்தணும்னு சொன்னா ஆள் கிடைச்சா தானே திருத்த முடியும். என்னை விட நீச்சன் இந்த லோகத்தில் கிடையாது இல்லையோ. அதனால நிகரின் நின்ன என் நீசதைக்கு நின் அருளன்களன் புகழொன்னுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமு காண பின்னே. அப்ப எனக்கு நீர் கிடைச்சிட்டே லாபம், உமக்கு நான் கிடைச்சதே லாபம், 2 பேருக்கு லாபமா இருக்கிறச்சே, ஏன் நான் உன்னை விடணும் நீரே என்ன விடணும்? அப்ப தேவரீர் கருணைக்கு விஷயமே அடியேந்தான் அமுதனார் பிரார்த்திக்கிறார். ராமானுஜனுத்தந்தாரி பிரபந்தத்திலே முன்னை வினயகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். ராமானுஜனுத்தந்தாதி சொல்ல சொல்ல நரக வேதனை இல்லை, அனைத்து பாபங்களும் தொலையும். ராமானுஜ வைபவத்தையே அத்தியாச்சரியமா பாடியிருக்கான். 108 பாசம். எப்படி பிராமணனுக்கு காயத்ரி சாவித்ரி முக்கியமோ அதை போல சரணாகதன் பிரபன்னர்களுக்கெல்லாம் இந்த உயர்ந்த 108 பாசுரமான ராமானுஜனுத்தந்தாதி தான் முக்கியம். ஆக திருக்கோட்டியூர் நம்பி சொன்னத்தை மீறி ராமானுஜர் மேல ஏறினார். ஆச்சரியமா அர்த்தங்களை, திருமந்திரத்தின் அர்த்தம், சரமஸ்லோகத்தின் அர்த்தம், பிரதானமா சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை நன்கு அங்க இருக்கிற கூடியிருந்த எல்லாருக்கும் வெளியிட்டார். ஆருக்கு வெளியிட்டு இருப்பார்னா, ஆரோ வாசல்ல போறவாழ கூட்டுலாம் ஒரு சொல்ல இருப்போம். சொல்லச்சேவே அநேகம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அப்பரமரகசியார்த்தத்தை வெளியிட்டார். அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஆசை இருக்குமான்னு பார்த்திருப்பார். அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அவர் கொடுக்கல. அப்ப அதிகாரத்தை மாத்தி கொடுத்தார்.
முன்னாடி அதிகாரம் மீமாம்சா சாஸ்திரம் தெரியுமா, வியாக்கரணம் தெரியுமா, தர்க்க சாஸ்திரம் தெரியுமா, ஒரு வருஷமான கைங்கரியம் பண்ணுவனா, இதெல்லாத்தையும் பார்த்து முன்னாடி அர்த்தங்களை கொடுத்திருக்கா. சுவாமி அதை பார்க்கவில்லை, அதெல்லாத்தையும் விட்டுட்டார். ஆசை இருக்கா, தெரிஞ்சுக்கணும், மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருந்தா அவனுக்கு கொடுத்துருவோம். அப்ப ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஆனால் ஏறார் எதிராசர், நம் எதிராசரோ ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பின் என்று பேசினார். ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வரம்பை அறுத்தார். முன்னாடி இருக்கிறவெல்லாம் அனுவருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், ராமானுஜர் தொடக்கமாக கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். கிருபை இருந்துட்டா கொடுக்கிறார்கள். जय जायतु पंढरी, जय जायतु पंढरी, जय जायतु पंढरी, जय जायतु पंढरी. होय होय वारकरी, 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 वारकरी वारकरी, होय होय वारकरी, वारकरी वारकरी. जय जायतु, जय जायतु, जय जय जायतु पंढरी, होय होय वारकरी. जय जायतु, जय जायतु, जय जय जायतु पंढरी, होय होय वारकरी. पांडुरंग 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 पांडुरंग, पांडुरंग 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 पांडुरंग, बोला पांडुरंग 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 पांडुरंग, पांडुरंग 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 पांडुरंग, अरे पांडुरंग 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 पांडुरंग, पांडुरंग 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 पांडुरंग. कांत्य पताकाचे भार, कांत्य पताकांचे भार, कांत्य पताकाचे भार, कांत्य पताकांचे भार. तुलसी माला आणि अबीर, तुळसी माला आणि अबीर, तुलसी माला आणि अबीर, तुळसी माला आणि अबीर, तुलसी माला आणि अबीर, तुळसी माला आणि अबीर, तुलसी माला आणि अबीर, तुळसी माला आणि अबीर. जय जय तू, जय 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 तू पंढरी, होय होय वारकरी. जय जय तू, जय 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 तू पंढरी, होय होय वारकरी. सांडुनिया वाळुवंडी, सांडुनिया वाळुवंडी, काया इच्छिसी वैकुंठ, काय इच्छिसी वैकुंठ, काया इच्छिसी वैकुंठ, काय इच्छिसी वैकुंठ, काया इच्छिसी वैकुंठ, काय इच्छिसी वैकुंठ, काया इच्छिसी वैकुंठ, वैकुंठ वैकुंठ, काय इच्छिसी वैकुंठ, वैकुंठ वैकुंठ. जय जय तू, जय जय तू, जय 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 तू पंढरी, होय होय वारकरी. जय जय तू, जय जय तू, जय 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 तू पंढरी, होय होय वारकरी. साधू संतांच्या, साधू संतांच्या, साधू साधू संतांच्या दाटणी, साधू संतांच्या, साधू संतांच्या, साधू साधू संतांच्या दाटणी, साधू संतांच्या दाटणी, साधू संतांच्या दाटणी. तुका जाय लोटांगणी, तुका जाय लोटांगणी, तुका जाय लोटांगणी, तुका जाय लोटांगणी,
लोटांगणी